16 வயது சிறுவனை கடத்தி பாலியல் பலாத்காரம். 24 வயது பெண் போக்சோவில் கைது. யார் அந்த பெண்? பெரியபாளையத்தில் என்ன நடந்தது? விரிவான தகவலை இந்த தொகுப்பில் காணலாம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமைந்துள்ள கிராமத்தை சேர்ந்த 16 வயது சிறுவன் அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவரது வீட்டின் அருகே வசித்து வரும் வினோதினிக்கு 24 வயதாகிறது. இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளன. மாணவனின் வீடும் இந்த பெண்ணின் வீடும் அருகிலேயே இருப்பதால் மாணவரும் வினோதினியும் நல்ல முறையிலேயே பேசி வந்துள்ளனர். ஆரம்பத்தில் வினோதினியை மாணவர் அக்கா அக்கா என்றுதான் கூப்பிட்டுள்ளார். ஆனால் வினோதினிக்குத்தான் நாளடைவில் மாணவர் மீது விபரீத ஆசை ஏற்பட்டுள்ளது. தனது கணவர் 2 குழந்தைகளையும் மறந்து மாணவனை தன்னுடைய காதல் ஆசை வார்த்தைகளில் வீழ்த்த துவங்கியுள்ளார். நாளுக்கு நாள் மாணவருடனான நெருக்கமும் அதிகரித்துள்ளது. இவர்கள் 2 பேருக்குமே அதிக வயது வித்தியாசம் என்பதால் குடும்பத்தினருக்கும் அக்கம் பக்கத்தினருக்கும் சந்தேகம் ஏற்படவில்லை. இதுதான் வினோதினிக்கு சாதகமாக இருந்து வந்துள்ளது. வினோதினியும் மாணவரும் அடிக்கடி தனிமையில் எல்லை மீறி இருந்து வந்துள்ளனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பள்ளிக்கு சென்ற மாணவர் வீட்டுக்கு வரவில்லை. எங்கு தேடியும் கிடைக்காததால் பெற்றோர் பெரியபாளையம் போலீசில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசாரும் காணாமல் போன பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இது குறித்து அந்த பகுதியில் உள்ள மக்களிடம் விசாரணையில் இறங்கிய போதுதான் மாணவனிடம் நெருங்கி பேசிய வினோதினியும் மாயமானது தெரிய வந்தது. அப்போதுதான் வினோதினி மீது சந்தேகம் திரும்பியது. பிறகு போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கிய போது இருவரும் கல்பட்டு கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் தனியாக தங்கியிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அந்த வீட்டிற்குள் நுழைந்து மாணவரை மீட்டு வினோதினியை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். நாளுக்கு நாள் பெண் குழந்தைகள் மீதான பாலியல் அட்டூழியங்கள் பெருகிக் கொண்டே வருகின்றன. அதேபோல் ஆண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பும் கேள்விக்குறியாகிக் கொண்டே போகின்றன. சிறுவர் சிறுமிகளின் பாதுகாப்புக்காகவே போக்சோ சட்டங்கள் அமலில் இருந்த போதும் பெண்களும் போக்சோவில் கைதாகி வருவது தமிழக மக்களுக்கு கவலையையும் கலக்கத்தையும் தந்து வருகிறது. ஜெம் செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் மேனகா மற்றும் திருவள்ளூர் செய்தியாளர் ஸ்ரீனிவாசன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.